வருவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஒரு சரீரம் தேவைப்பட்டது, அவருக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது, அதுக்கு கன்னி ஒரு தேவைப்பட்டது, அந்த கன்னியுடைய கர்ப்பப்பை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் எத்தனையோ அந்த எருசலேமிலும் சரி, இஸ்ரவேல் ஒட்டுமொத்த ஜனங்களும் சரி, எத்தனையோ பரிசுத்த பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பருவாள் என்று சொல்லி அவர்தான் ஜனங்களை ரட்சிப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டாங்க. இது யாருக்கெல்லாம் தெரியும்? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? 12 கோத்திரத்துக்கும் இந்த விஷயம் தெரியும். அதுல பக்தமான்கள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்களா? அது லேவி கோத்திரம் இருக்கு பாத்தீங்களா? லேவி கோத்திரம் தான் கடவுளுக்கு அந்த நாட்களில் ஊழியம் செய்கிற கோத்திரமா இருந்தது. அவங்களுக்கு விசேஷமா என்ன செஞ்சிருக்கும், தெரிந்திருக்கும். அப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த 12 கோத்திரங்களிலும் திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களா? நிறைய இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளாக இந்த எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கண்ணு என்னாவா, கர்ப்பமாவான்னு சொல்லி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? வசனங்கள் தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க, தெரியாதவங்க அதை பத்தி கண்டுக்கிடவே மாட்டாங்க. இந்த நிலைமையில தான் காலம் நிறைவேறும் போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்று கலாத்தியர்ல நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கும். காலம் நிறைவேறுகிறது. எத்தனையோ லட்சங்கள் கன்னி பெண்கள், வாலிப பெண்கள் இருந்தாலும் ஒரு ராட்டு சீட்டு யாருக்கு தான் வந்திருக்கு? மரியாளுக்கு விழுந்திருக்கு. அந்த வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 28 முடிய. தூதன் கலேலியாவில் என்னும் நாசரேத் ஊரில் அனுப்பப்பட்டான். மூன்று காரியங்கள் இப்ப கரெக்டா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இதான் இயேசுடைய வரலாறு. இதுல எந்த விதமான ஒரு புராணங்கள் இல்லை, கட்டுக்கதைகள் உள்ள திணிக்கவே கிடையாது. நடந்த சம்பவங்கள், வரலாறு அப்படியே இருக்கிறது. நாசரேத்தில் ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் யோசேப்பு. அவனுக்கு ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி இருந்தாங்க. அவங்க பேர் மரியாள் என்று இருக்கு. சரிங்களா? அந்த நாட்களில் நிறைய மரியாள்கள் இருந்தாங்க. அந்த நாட்களில் நிறைய மரியாள்கள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் மாறாள் என்று சொன்னாங்க, புதிய ஏற்பாட்டில் மரியாள் என்று சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மரியாள் என்றால் என்ன அர்த்தம்? கசப்பு, கசப்பு என்று பொருள். அதான் அன்னைக்கு நகோமியா சொன்னா, என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், மாறா என்று கூப்பிடு, ஏன்னா நான் கசந்து போய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் யூதருடைய கலாச்சாரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. அங்க மாத்திரமல்ல, இன்னைக்கும் நம்ம நாட்டிலேயும் நிறைய காரியங்கள் என்ன செய்யுது, இருக்கிறத பார்க்கிறோம். ரெட்டை குழந்தை ஒரு அம்மாவுக்கு பிறக்குது, ரெட்டை குழந்தை பிறக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிங்களா? ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் ரெட்டை குழந்தைகள். இந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்டும் போது எப்படி ஊட்டணும்? ரெண்டு பேத்துக்கு சமமாய் அவங்க வகுத்து பார்த்து ஊற்றணும்ல. ஏன்னா அந்த நாட்களில் நல்ல ஆகாரம் இல்லாதனால ஒருவேளை அந்த அம்மாவுக்கு அந்த சக்தி கொஞ்சம் குறையா இருந்தா பசங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க பாலை. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸ்தோத்திரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளை ஒரு பொருட்டாவை என்ன செய்ய மாட்டாங்க, பொம்பளை பிள்ளை தானே இருக்கட்டும் தாங்கிக்கிறவா,
பசங்களுக்கு தான் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இல்லை. யூதனுடைய கலாச்சாரத்தில் பெண் பிள்ளைகளை அதிகமாக முக்கியத்துவம் தர மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அதுக்கு பேர் என்னதான், மரியாள் தான் வைப்பாங்க. மரியாள், மரியாள்னா கசப்பு, அவளை ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க. இந்த மரியாளை நியமிக்க ஒரு பொண்ணு நியமிக்கப்பட்டாச்சு. சரிங்களா? இப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டிய ஒரு காலம். நிறைய கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் இருந்தாலுமே மரியாள் வீட்டுக்கே தேவதூதன் போகிறான். கைகளை தட்டி ஆனன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. யார் வீட்டுக்கு போறா? யார் வீட்டுக்கு போறா? மரியாள் வீட்டுக்கு தான் போறான். தேவதூதனை தேடி இந்த அம்மா போகல, தேவதூதனே இந்த அம்மா வீட்டுக்கு தேடி வந்தாரு. அல்லேலூயா. நம் ஆண்டவர் தேடி வந்த தெய்வம், நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர். நோய் நாடி குணநாடின்னு சொல்லுவாங்கல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டால் தேவன் உங்க உள்ளத்துல வாசப்பட ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான்னு பொருள். இப்ப தேவனுடைய திட்டம் மரியாளோடு டீலிங் ஆகிறது. எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே. என்ன செய்தார்? மரியாள் எப்படிப்பட்டவ? எப்படிப்பட்டவ? கிருபை பெற்றவ. நாம் அந்த அம்மா ஒரு பக்தி உள்ளவள் என்று புரிந்து கொள்கிறோம். பின்னாடி நான் வர்றேன். அவளுடைய தியாகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மரியாளுடைய தியாகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப முதல் தேவதூதன் அவள் வீட்டுக்கு வந்த உடனே அவளை பார்த்து சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. நீங்களாம் கிருபை பெற்றவங்களா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு தேவதூதன் வந்தா கிருபை பெற்றவங்கள் வாழ்க என்று சொல்லணும். வாழ்க. அதுதான் இன்னைக்கு நிறைய இடங்க போட்டிருக்காங்க. வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்கல்ல, அந்த வாழ்க முதல் வாழ்க இங்கதான் வருது. அல்லேலூயா. அப்ப வாழ்க என்றா யாருக்கு சொந்தமான வார்த்தை? அது நமக்கு சொந்த. நாம விட்டுட்டோம், அவங்க எடுத்துக்கிட்டாங்க. வாழ்க வளமுடன், அது ஒரு அவங்களுடைய இயக்கத்துக்கு பேரே வாழ்க வளமுடன். கிருபை பெற்றவளே வாழ்க. இரண்டாவது, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் யார் கூட இருப்பார்? யார் கூட இருப்பார்? அவருக்கு சித்தமானவங்க கூட இருப்பார். எல்லாரோட இருப்பாரா? எல்லா கூட இருப்பாரா? பாவிகளோட இருப்பாரா? துன்மார்க்கரோட இருப்பாரா? உலகத்தில் எல்லாரோட இருப்பாரா? இருக்க மாட்டார். யாரோட இருப்பார்? அவருடைய பிள்ளைகளோடு இருப்பார். அவரோடு ஒத்து போகிறோட இருப்பார். ஆமா இல்லைங்களா? எபேசியர் 4:6 பாருங்க, சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4:6 நினைக்கிறேன். இயேசு யாரோட இருக்காரு பாருங்க, கவனிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு. ஒரே தேவனும் ஒரே பிதா. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எத்தனை கடவுள் தான்? எத்தனை கடவுள் தான்? ஒரே கடவுள். அதான் திரும்ப சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகண்டு வள்ளுவர் சொல்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரே தெய்வம் தான். சரிங்களா? ஒரே தெய்வம். பேர்கள் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவ அதங்கிறான், இதுங்கிறான், இதுங்கிறான், அதங்கிறான், என்னென்னமோ சொல்றான். ஆனா ஒரே தேவன் தான். நீ அதை தெரியாத பட்சத்துல அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரே தெய்வம் தான். அந்த ஒரு தெய்வம் யார் என்று நீ கண்டுபிடிப்பதற்காக தான் கடவுள் உனக்கு பகுத்தறிவு என்று ஒன்று வைத்திருக்கிறார். என்ன அறிவு? பகுத்தறிவு. எல்லா காரியங்களும் பகித்து பார்க்கிறது, கேள்வி கேட்டு விசுவாசத்துல வளருவதுதான் பகுத்தறிவு. சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. கவனிங்க. அவர்னா யாரு? அந்த ஒரே தேவன் எல்லார் மேலும். எல்லாருன்னா யூதர்கள் மேல மட்டா, இந்துக்கள் மேல மட்டா, கிறிஸ்துவங்க மேல மட்டா, அங்க இப்படி இல்லை. அந்த ஒரே தேவன் எல்லார் மேலும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். இந்த சூரியன் ஒளி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல எப்படி படுதோ, அந்த ஒரே தெய்வம் எல்லார் மேலும்
ரெண்டாவது எல்லாரும் ஓடும். கோடை இருக்கிறாரு, கோடை இருக்கிற ரொம்ப பேர் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. நம்ம பாட்டு பாடுறோம், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சொல்லுங்க, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கூட, எல்லாரும் கூட வருவார். எல்லார் கூட, நல்லா கவனிச்சுடுங்க, எல்லார் மேலும் எல்லார் கூடவும். ஃபாதர் ஐயா சொல்லுவாங்க, அவர் எழுதின பாட்டு தான், இயேசு கூட வருவார், கூட கூடையா கொடுப்பார். அந்த 12 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்டு மிச்சம் 12 கூட எடுத்தாங்கல்ல, கூட கூடையா கொடுப்பார். அவர் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே என்ன செய்வார், அப்படியே அருமையாக இருக்கும். அவர் பாடும்போதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கூட கூடையா கொடுப்பார், என்ன கேட்குறையோ அது கூட கொடுப்பார். முதலாவது தேவராஜ்யத்தை அவர் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுப்ப சொன்னார்ல, அதை வச்சு அப்படியே பேசுவார். ஸ்தோத்திரம். இப்ப எல்லாருடனும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எல்லார் மேலும் எல்லாருடனும் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இப்ப தனியா பிரிக்கிறார். அவங்க கிட்ட மேல இருக்கிறாரு, கோட இருக்கிறாரு. ஆனா நமக்கு மட்டும் எங்க இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுவோமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்ப 3 காரியம் பிரிச்சு பாத்தீங்களா, எல்லாரோடனும் எல்லார் கூடவும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எல்லார் மேல இருக்கிறார், எல்லார் ஓடு இருக்கிறார்னா கோட இருக்கிறார், ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கார், நமக்கு வெளியே இல்ல. மற்றவர்களுக்கு இயேசு வெளியே இருக்கிறார், நமக்கு எங்க இருக்கிறார், இயேசு உள்ளே இருக்கிறார். இது நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை எமோஷனாக வருகிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்வு பூர்வமான வருகிற வாழ்க்கை. விளங்கனவங்க கைகளை தட்டி. இப்ப இவர் தேவதூதன் சொல்றாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். வாசிங்க, அப்புறம் வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ள நீயே கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லிட்டாரு. முடிக்கும் போது என்ன சொல்றாரு, கிருபை பெற்றவளே ஸ்திரீகளுக்குள்ள. ஆமா, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஸ்திரீகள் என்ன, நீங்க மட்டும் தான் ஸ்திரீகளா? நாங்களும் ஸ்திரீகள் தான். நாங்களும் நாங்க ஸ்திரீகளா, இவ்வளவு பெரிய மேச வச்சிருக்கிறோம், ஸ்திரீகளா அப்படின்னு. மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் சொல்லணும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நிறைய சபைகள் இருக்கு, அந்த ஸ்திரீ என்றால் சபை, சரியா? ஸ்திரீ என்றால் சபை. நிறைய சபைகள் இருக்கு. எல்லா சபையில் இருந்த போதிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க எமோஷனல் ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, 4 பேர் தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வர்றாங்க, 35 வருஷம் ஆச்சு ஊழியம் ஆரம்பிச்சு. எத்தனையோ சபைகள் இருக்கு, ஆனா இந்த ஸ்திரீயாகிய சபை, ஸ்திரீகளுக்குள்ளே சபைகளுக்குள்ளே இந்த சபை எப்படிப்பட்ட சபை? ஆமென், அல்லேலூயா. அப்ப ஸ்திரீகளுக்கு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் நாட்டில் நிறைய கன்னி பெண்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாலும்
நீதான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அப்ப இது ஒரு ஆவிக்குரிய காரியத்துல பார்த்தோம்னா, ஆண்டவரால முடியாத ஏதாச்சும் இருக்கா? இந்த இவ்வளவு பெரிய அகிலாண்டம் உலகத்தை அந்தரத்துல தொங்க விட்டுருக்காரு. இப்ப இந்த உலகம் நம்ம பார்க்கிற இந்த பூமி உருண்டை எப்படி இருக்கு? தொங்கிக்கிட்டு இருக்கு. சந்திரன் தொங்கிக்கிட்டு இருக்கு. நட்சத்திரங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பிடிமானம் இல்லாமலே இருக்கு. இருக்கா இல்லையா? இவ்வளவு பெரிய பூமி பந்த உருண்டை, பூமி பந்த தொங்க விட்ட ஆண்டவர் இது ஒரு பெரிய விஷயமா? இல்ல. ஆண்டவருக்கு இது பெரிய விஷயமே இல்லை. அதான் சொல்றாரு, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு கணவன் இல்லாம மனைவி கர்ப்பமாவது பெரிய விஷயமே, என கடவுள் செய்யற காரியம் பா என்று சொல்லி சொல்லுகிறார். இது எந்த காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கர்ப்பமானால் அவளுக்கு பேர் என்ன? விபச்சாரி. என்னது? விபச்சாரி. விபச்சாரியா இருக்கிற பெண்ணை என்ன செய்வார்கள்? அந்த நாட்டுடைய சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். இப்ப மரியாதை ஈஸியா இந்த பகுதி நீங்க கடந்து போயிடுறீங்க. அந்த 12-14 வயசு அந்த 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 மரியாளுடைய உள்ள எப்படி இருக்கும் பாருங்க. திருமணம் ஆகாமல் கர்ப்பவதி ஆனால் அவருக்கு பேர் விபச்சாரி. விபச்சாரிக்கு மோசே கொடுத்த நியாயப்பிரமாண சட்டம் என்ன? கல்லெறிஞ்சு கொல்லணும். இப்ப கர்ப்பவதி ஆனன்னு தெரிஞ்சா அந்த ஊர்க்காரர் என்ன செய்வாங்க? கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. கொல்ல மாட்டாங்களா? உங்களுக்குள்ள இயேசு உருவாகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மறுபடியும் உங்கள் உருவாகும் வரைக்கும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களை என்ன செய்யணும்? உருவாக வேண்டும். 27ஆம் அதிகாரத்துல இயேசு மறுரூப மலையில மேல போகும்போது பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு 3 பேர் பேசணுமா தெரிஞ்சது. 2 பேர் யார் வந்தாங்க அங்க? எலியா, மோசே, இயேசு. 3 பேர் அங்க இருக்க மாதிரி ஒரு காட்சி பார்க்கறாங்க. அந்த மறுரூப மலையில ஒரு தரிசனம் இவங்களுக்கு தெரியுது. உடனே பேதுரு சொன்னா, ஆண்டவரே இங்கே நம்ம தங்கி இருப்போம். உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறேன், ஒரு கூடாரம் போட்டுறேன். மோசேவுக்கு ஒரு கூடாரம் போட்டுறேன், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுறேன் சொன்னாங்க இல்லையா? ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம்? மத்தேயு 17 1, 2, 3 வசனங்கள் பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்க என்ன கொடுங்க? செவி கொடுங்க. 2 பேர்த்தையும் தள்ளி ஆண்டவராக இயேசுவை போக்கஸ் பண்ணி காட்டுகிறார். இவர் தான் என் நேசகுமாரன், இவர் சொல்லுக்கு தான் நீங்க கேட்கணுங்கிறார். இவர் சொல்லுதான் நீங்க. மோசே சொல்லு கேளுன்னு சொன்னாரா? எலியா சொல்லு கேளுன்னு சொன்னாரா? யார போக்கஸ் பண்றாரு? இயேசுடைய சொல்லுக்கு. இவருக்கு நீங்க செவி கொடுங்க. இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ள சத்தியம் உள்ள சபைதான், அத ஸ்திரீதான், ஸ்திரீகளுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாரம்பரியம் உன்னை என்ன செய்யாது? உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே போகாது. உன்னை கதை சொல்லி தூங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பானே தவிர, மற்றபடி உன்னை என்ன செய்யாது? உன்னை அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போக முடியாது. தப்பிச்சுக்கோ. உன் ஆத்துமா ஈடேற நீ தப்பிச்சுக்கோ. நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? அதை நீ புடி. மாறுபாடு சந்ததி விட்டு என்ன செய்ய? விலகு. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதுனால நான் யாருகிட்ட சொல்லுவேன்? அந்த அம்மா பாருங்க, 34 வசிச்சிட்டீங்களே, 30 எப்படி ஆகும் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவள் சொல்ற, அதுக்கு நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே வர்றாரு. சரிங்களா? 38 பாருங்க. சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அதற்கு மரியாள் இதோ கைகளை தட்டி அண்டி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. மரியாள் என்ன சொல்றா? ஆண்டவருக்கு அடிமை. மேலே இத்தனை கஷ்டம் இருக்கு அந்த அம்மாவுக்கு. கன்னி பண்ணு ஒரு மணமகனுக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறா. இவ கர்ப்பம் தெரிஞ்சிட்டா இவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். பெற்றோர்களுக்கு அவமதிப்பு. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல,
நான் இயேசுவுக்கு அடிமை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதை விட்டு கொடுத்தாலும் இயேசுவை விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க எதை இழந்தாலும் இயேசுவை இழந்துராதீங்க. இயேசு இழந்துராதீங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? தேவதூதன் போயிட்டார். அவர் வந்த ஜோலியை முடிஞ்சிருச்சு. இந்த அம்மா உடனே மலை தேசத்துல ஓடி போகுது. 3 மாசம் அங்க போய் தங்கி இருக்குது. எத்தனை மாசம்? 3 மாசம் போய் எலிசபெத் வீட்டில் போய் தங்கி இருக்கு. அதை பின்னாடி படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. எலிசபெத் வீட்டில் போய் 3 மாசம் தங்கி இருக்கு. 3 மாசம் தங்கி இருந்து வரும்போது இந்த அம்மா எப்படி வர்றாங்க? கர்ப்பமோடு வர்றாங்க. இப்ப பெற்றோர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இங்க இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தா, எலிசபெத் வீட்டுக்கு போனா அங்க என்னமோ என்ன செஞ்சிருச்சு, தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இங்கேயே இருக்க அம்மாவுடைய கண்காணிப்புல இல்ல. ஏன்னா இது வெளிப்படும் போது பிரச்சனை சொல்லி அம்மா இங்க போயிடுறாங்க, எலிசபெத்துக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க 3 மாசம் தங்கியிருந்து வரும்போது 3 மாசம் கர்ப்பிணியோட வரதை பார்க்கிறோம். இது யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தான். யோசேப்பு எப்படியா இருந்தான்? நீதிமானா இருந்தான், நல்லவனா இருந்தான். இவள் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவதூதன் அப்புறம் தான் போய் சொல்றார். யோசேப்பு கிட்ட அவர் என்ன சொல்றார்? தேவதூதன் போய், யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாத. அவள் வயிற்றில் உருவாகிற குழந்தை பரிசுத்தமுள்ள குழந்தை என்று அப்புறம் தான் சொல்றார். அதுக்கு முன்னாடி அவனுக்கு நீஸ் போயிருச்சு. ரகசியமா தள்ளிவிட அவன் யோசனையா இருந்தான். அப்புறம் தான் தேவதூதன் போய் சொல்றார். விளங்குதா? அந்த வசனத்தை எல்லாம் நீட்டா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவன் ஒரு எப்படி இருக்கலாம், ஒரு 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 இதில் இருக்கான், குழப்பத்தில் இருக்கான். அவன் நீதிமான், நல்ல மனுஷன். வெளிப்படையாய் அவளை சொல்லிட்டு அவளை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. வெளிப்படையா சொல்லிவிட்டாச்சுன்னா கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க அவளை. அதனால ரகசியமாய் அவங்க அப்பா அம்மா மட்டும் வர சொல்லி அவளை என்ன செஞ்சிருவான், தள்ளி விட்டுருவோம் சொல்லி மனசுக்குள்ள எண்ணம் இருந்திருக்கு. அப்ப தேவதூதன் சொல்றாரு, இல்லப்பா நீ சந்தேகப்படாத, நீ ஐயப்படாத, அவள் இடத்துல பிறக்கிற குழந்தை பரிசுத்த குழந்தை, அவர் தான் உலக ரட்சகர் என்று சொல்லும் போது அவன் ஏற்றுக்கிட்டான். இப்ப இந்த யோசேப்புக்கு யார் சொல்லிருப்பாங்க? அம்மா கிட்ட சொல்லிருக்குமா இந்த விஷயம்? இந்த மாதிரியா சொல்லிருக்குமா? சொன்னா என்ன ஆகும்? கத்தி கூப்பாடு போட்டு மருந்து கொடுத்து கொண்டுருவாங்க. அப்பா கிட்ட சொல்லிருந்தா வெட்டியே போட்டிருப்பாரு. சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எலிசபெத்துக்கு தெரியும். எலிசபெத்துக்கு தெரியும். ஏன்னா இப்ப போய் வாழ்த்தின உடனே எலிசபெத்துக்கு பக்கத்தில் இருக்க குழந்தை துள்ளிச்சா, களிப்பாய் துள்ளிச்சா. அதெல்லாம் அனுபவி தாய்மார்களுக்கு தெரியும். சில வேளையில 7 மாசம் 8 மாசம் குழந்தை வகுத்துல ஒரு துள்ளல் வரும். சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள எப்படி இருக்கு? ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வெளிக்காட்ட முடியாது, அவங்கள சொல்ல தெரியாது. ஆனா ஒரு இன்பம் அவங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு இருந்தது. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக துள்ளும் போது, கிறிஸ்து வசனம் உங்களுக்குள்ளாக ஏவும் போது உங்களுக்கு ஒரு துள்ளல் வரணும். துள்ளல் வந்தா என்ன வரணும்? அல்லேலூயா சொல்லணும். சொன்ன பிறகு உங்களுக்கு துள்ளல் வருது. வசனம் சொல்லும் போது உங்களுக்குள்ள என்ன வரும்? துள்ளல் வரணும் இல்ல, துள்ளல் வரணும் இல்ல. டெண்டுல்கரா சச்சின் 6 அடிச்ச உடனே எல்லாம் கை தட்டுங்க சொல்றானா? அந்த பேட்டில் இருந்து அந்த பால் போகும்போதே கை தட்டிடுவாங்க. அவங்க நாட்டு கொடியெல்லாம் காட்டுவாங்க. அதுதான் துள்ளல். இங்க நம்ம என்ன வித்தாட போனா சொச்சாட மாதிரி அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, ஆமென்னா ஆமென் சொன்ன பிறகுதான். இதுக்கு பேர் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி. சொன்னதை சொல்லும் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் போது, வார்த்தை உங்களுக்குள்ள உருவாகும் போது உங்களுக்குள்ள துள்ளல் வர வேண்டும். என்னுடைய கற்பனை என்னன்னா, இந்த விஷயம் மரியாள் யாருக்கும் சொல்லிருக்க மாட்டா, யோசேப்புக்கு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் தான் கட்ட போறவர், அவருக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் தேவ மனுஷன்னு நீதிமான் தெரியும். அதனால இந்த அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? நிச்சயமா யோசேப்புக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவன் என்ன செய்தான்? அவன் நீதிமான் இருந்ததுனால சொல்லிட்டான். மனுஷன் புத்தியில அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மாசமா இருக்கிறாளே, 3 மாசமா இருக்கிறாளே, ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த குழப்பத்தில் இருக்கும் போதுதான்
தேவதூதன் வந்து அங்க சொல்லுகிறான், இயேசு பிறக்க வரைக்கும் அவன் அவளை அறியாதிருந்தான். ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான், இது தேவ பிள்ளை தெரிஞ்சனாலதான் அறியாமல் இருந்தான் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த அம்மா அந்த அந்த 3 மாசம் வரைக்கும் தெரியல. அவ 8 மாசம் ஆகும்போது, 9 மாசம் ஆகும்போது மற்ற தெரிஞ்சுக்கவன் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மா பார்த்தவங்க என்ன சொல்லிருப்பாங்க? அவமானமாய் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களா, ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அடுத்தவங்க போறவங்க வர்றவங்க இதை பேசிருக்க மாட்டாங்களா? இந்த அம்மாவுக்கு யாரை பத்தி கவலை இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், அவர்தான் என் கருவில் இருக்கிறார். அல்லேலூயா. அருமை சகோதரியே, ஸ்திரீகளுக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டா இருக்கப்படா, உலகம் உன்னை என்ன சொல்லுகிறது நீ கவலைப்படாத. உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை மட்டும் நீ பாரு, கீழ்ப்படி. அல்லேலூயா. நான் பைபிள் தூக்கிட்டு போனா அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? உலகம் உன்னை பத்தி பேசுறது நீ நினைக்காத. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீயே நீதிபதி. மனுஷன் என்னமோ நினைக்கட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. அவ்வளவுதான். விளங்குனா விளங்குங்க, விளங்காட்டி விட்டுருங்க. இந்த உலகம் யார பேசல, யார திட்டல, திட்டுவாங்க, பேசுவாங்க. இயேசுவே பேசுற ஜனங்க தானே, உன்னை பேச மாட்டாங்களா? கிறிஸ்து உனக்குள்ள உருவாகின பிறகு நீ வெளியரங்கமாய் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ரகசியமாகவே சர்ச்சுக்கு வராத. சாராய கடைக்கு போறவன் நெஞ்ச நிமித்துக்கிட்டு போறானே, சர்ச்சுக்கு வர்றதுக்கு உனக்கு என்னையா வெக்கம்? பொம்பளைங்க வேற இடங்கள் போற மொட்டை எடுத்துட்டு ஆடிக்கிட்டு போறாங்களா, அவங்க வெக்கம் இல்லாம நீ நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல மேட்சுக்கு மேட்சா. சில பேர் இந்த சேலையெல்லாம் முன்னாடி எடுக்கிறவங்க இந்த சேலை எடுத்துருவாங்க, இந்த ஜாக்கெட் எடுத்துருக்கு அவங்க படுற கஷ்டம், நாங்களும் கோடை பெய்ந்து நாங்க படுற கஷ்டம் அதை விட இருக்கும். அது நம்மளை விட அந்த அந்த துணி கிழிச்சு கொடுக்குற மாதிரி அவன் தான் பாவம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப பொறுமையானவன் தான் அந்த செக்ஷன் போடுவாங்க போல் இருக்கு. அவன் அந்த சேலை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படியே போவான், என்ன தீபாரம் காட்டுற மாதிரி. அதில் அப்படியே இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்படியே எடுத்துட்டு போவான். எடுத்து 4-5 இது பிரிச்சு போட்டு, அம்மா இது பாருங்க, இல்லை இது மேட்ச் கொஞ்சம் மாறுது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்டினதான் மேட்சுக்கு மேட்ச் இல்லை, துணியிலையாச்சும் மேட்சுக்கு மேட்ச் இருக்கட்டும். ஆம்பளை இது வரைக்கும் நம்ம மேட்சுக்கு மேட்ச் போட்டிருக்குமா? வேஷ்டி வெள்ளை வேஷ்டி சட்டை ஒன்று தவிர கிடைக்கிறது போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் பெண்கள் பாருங்க எப்படி பாருங்க. இப்போ நான் மேட்சுக்கு மேட்ச் போட்டு நினைக்கிறீங்களா? இது சவாரி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை மாதிரி ஒரு ஐட்டம் அப்படி வந்துருச்சு. கருப்பா பேண்ட் எடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டா சட்டை எடுப்போம். ஆனா பெண்கள் பாருங்க, இப்ப இருக்க நம்ம சகோதரிமார் பாருங்க, எல்லாம் மேட்சுக்கு மேட்ச் தான். கட்டினதான் மேட்ச் இல்லை, இதாச்சும் மேட்ச் இருக்கட்டும். அவங்க வருத்தம் அவங்களுக்கு பாவம், நம்மளை கூட சொல்லல. இப்படி நீங்க நீட்டா வரணும், அழகா வரணும். எதுக்கு வெக்கப்படணும்? அந்த அம்மா மொட்டை எடுத்துக்கிட்டு சந்தனம் பூசிக்கிட்டு டைன் போகுதே, அது வெக்கப்படாம போது நீ எதுக்கு வெக்கப்படுற? கிறிஸ்து உனக்குள்ள உருவாய்ச்சினா, அல்லேலூயா, உலகம் 1000 சொல்லட்டுமே. ஸ்தோத்திரம். உனக்குள்ளா கிறிஸ்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொன்னா நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. உலகம் என்னை ஏளனம் பேசலாம், உலகம் என்னை தவறாய் பேசலாம், அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் உண்மையா இருந்தால் போதுமானது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அம்மா இப்ப இயேசு பிறந்துட்டாரு. 12 வயசுல இருக்கும்போது எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. இயேசுக்கு 12 வயசு. விழா முடிச்சிட்டு ஊருக்கு வரும்போது இயேசுவை தொலைச்சிட்டு வந்துட்டான். இயேசுவை தொலைச்சிட்டு வந்துட்டான். இன்னைக்கு ரொம்ப பேர் திருவிழாவுக்கு போய் புருஷனையே தொலைச்சிட்டு வீட்டுக்கு வர்றவங்களா இருக்கிறாங்க. அது எப்படியாச்சும் வந்து சேர்ந்துடும். முன்னாடி நாங்கள் சின்ன பேர் இருக்கும்போது மதுரை திருவிழா, சித்திரை திருவிழாலாம் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் வந்து குழந்தைகளை தொலைச்சிடுவாங்க, பொண்டாட்டி தொலைச்சிடுவான், மனைவி சில பேர் சில கணவன்மார்கள் வேணுமெண்டே மனைவி விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. செலவுக்கு காசு கூட கொடுக்க மாட்டான், எந்த பஸ் பிடிச்சி வரணும் தெரியாது, தேடட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். அவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க, மைக் வச்சு போலீஸ் பேசிக்கிட்டு இருப்பாரு, இன்னாருடைய மனைவி
இன்னா சேலை கட்டிருக்கிறாங்க, இன்னா ஊருக்காரங்க, உடனே வாங்க, உங்க மனைவி உங்களுக்காகவே காத்திருக்கிறாள், வந்து கூட்டி கொண்டு போகுங்க. அவனேப்பா, நான் வேணும்னு தான் விட்டுட்டு வந்தேன், நீ மைக்கு போட்டு கூப்பிட்டு என்னை கேவலப்படுத்துறியாடா. சின்ன குழந்தைகள் தொலைஞ்சு போயிடுவாங்க. அந்த குழந்தைகள் அங்கே போய் என்ன செய்வாங்க, போலீஸ்காரன் வச்சு குழந்தை கூட்டு சொல்கிறாங்க இல்லையா. இயேசு காலத்தில் அதெல்லாம் மைக்கு இல்லை. அதனால இயேசுவை தொலைச்சிட்டு இந்த அம்மா ஊருக்கு போயிருச்சு. எங்கே போயிருச்சு? ஊருக்கே போயிருச்சு. அங்கே போய் இப்போ சொந்தக்காரங்கிட்ட கேட்டு பார்த்தா காணோம். போனது திரும்பி வருது. போனது இப்போ இந்த மரியாளை தெய்வமாக வணங்குறாங்கல்ல, தெய்வமாக இருந்திருந்தால் இயேசு எருசலேமில் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். அப்போ சாதா பெண்களை போல தான் அந்த அம்மாவை என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. தவிர தெய்வம் என்று சொல்கிற அளவத்தில் அந்த அம்மாவை கொண்டு போக கூடாது. நல்ல ஒரு அம்மா, தியாகி, ஆண்டவருக்காக பல அவமானங்களை சகிச்சதுனால இன்னைக்கும் மரியாதை குறித்து நம்ம பெருமையாய் பேசுகிறோமே தவிர இயேசுவோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா மரியாள் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எந்த அற்புதமும் செய்யல. அற்புதம் செஞ்சிச்சா? ஒரு அற்புதமும் செய்யல. கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் போன உடனே சொல்றா, இவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லையா? அவ ஏன் சொன்னாரு, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரல. இப்போ இதே போல அம்மா மாருக பையனை ஒரு இடத்துல இவங்களுக்கு இந்த உதவி இல்லைப்பா சொன்ன பிறகு அந்த மக, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரவில்லை என்று சொன்னா அம்மா மனசு எப்படி இருக்கும்? என்ன நினைப்பீங்க? ஓங்கி கதக்களி ஆடிடுவோம்ல. என்னை பார்த்து பெண்ணே உனக்கும் எனக்கு என்னவா? ஏன்னா எல்லாரும் அந்த கல்யாணத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்திரியே உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா கோவம் வந்திருக்கு. எவ்வளோ கோவத்தோடு போயிருக்கோம் அந்த அம்மா. ஒருவேளை மகனை அந்த இடத்துல நம்ம இதை பேசக்கூடாது, வீட்டுக்கு வாடா வச்சுக்கிறேன், திருப்பி எங்கே வருவேன், எங்கே சுற்றினாலும் அங்கே தானே வருவேன், நீ அங்கே வா உன்னை வச்சுக்க சொல்லி கோவச்சிக்கிட்டு சாப்பிடாம கூட போயிருப்போம். இந்த அம்மா கோவமே படலை. ஏன்னா இவர் சொல்ல போகிற வார்த்தை அந்த அம்மாவுக்கும் புரியும், அந்த அம்மாவுடைய காரியம் இவருக்கு புரியும். ஏன்னா இவர் தெய்வம் என்றது அம்மாவுக்கு தெரியும். உடனே போகல. அந்த குறை தீர்வதற்கு அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் என்று சொல்லி குறையை மாற்றுவதற்கு உண்டான ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனான். உன் வீட்டில் குறை இருக்கா, உன் வீட்டில் பிரச்சனை இருக்கா, உன் வீட்டில் பொல்லாப்பு இருக்கா, இடையூறு இருக்கா, அந்த குறை தீர்றோம்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவர் உனக்கு இயேசு உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சீனா உன் வீட்டில் இருக்கிற குறைகள் மாறும். அல்லேலூயா. அதான் கானா ஒரு கல்யாணத்தில் நடந்த சம்பவம் என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இன்னொரு இடத்துல நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் வரும்போது இயேசு ஒரு வீட்டை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இயேசுவும் அவருடைய தாயாரும் வர்றாங்க இயேசுவை பார்க்க. வர்றாங்க இல்லையா? ஏசாயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 48 நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வந்தாங்களா, வந்து சொல்றான், ஆண்டவரே உங்க அம்மாவும் உங்க தம்பிகளும் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சொன்ன உடனே ஏன் சொன்ன பதில் பாருங்களேன். தமது கையை தமது சீசருக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்கள் தானே அப்படின்னா அம்மாவுக்கு கோபம் வருமா? கோபம் வந்திருக்கணுமா வரக்கூடாதா? ஏண்டா இவ்வளோ தூரம் உன்னை பார்க்க நானும் தம்பியில் கஷ்டப்பட்டு வந்தா, அம்மா வந்து பார்க்கணும், வந்து நீ பார்க்கணும், இல்லாட்டி என்னையாச்சும் உள்ள வர சொல்லணும். மற்றவங்களை பார்த்து என்ன சொல்கிறேன், இவங்க தான் என் தாயும் சகோதரர்கள். அம்மாவுக்கு கோபம் வந்திருக்கணுமா வராதா? இனிமேல் அன்னைக்கு காணாம கல்யாணத்தில் அன்னைக்கு ஒன்று போனா போதும் விட்டு வச்சேன், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டேன்னு. இவ்வளவு நாள் ஆகி மறுபடியும் அதுவே நீ பேசுறீனா, இனிமேல் சாகு வரைக்கும் உன் முகத்தை நான் முளைக்க மாட்டேன், என் முகத்தை நீ முளைக்காது. நான் உனக்கு அப்பாவும் நான் உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. கோவப்பட்டு போயிருக்கணுமா வேணாமா? இயேசு மரித்த பிறகுதான் தம்பிமார் ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலரா மாறினாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தாய் யார், என் சகோதரர் யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற நீங்க தான் என் தாயின் சகோதரர். நான் முன்னாடி ஒரு நாள் சொன்னேன், சொல்லும்போது ஒரு குளோவில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், உள்ள நல்ல வார்த்தை, உண்மையான வார்த்தை தானே. என்ன வார்த்தைன்னா, கல்யாணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஒரு புள்ள நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசி கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல நாள் ஜெபிக்கிறோம், தெபர் ஆளுக்குள்ளெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு 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 கடவுள் கிருபையினால அந்த குழந்தைக்கு என்ன வருது, திருமண காரியம் ஒழுங்கு வருது. ஒழுங்கு வந்தா
யாரெல்லாம் இவங்களை வெறுத்தாங்களோ தாய் மாமன் பேர் தான் போடணுமாமா. இவங்களை கண்டுக்கிடாம இருந்தவங்க அவங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை, அழைப்பு எல்லாமே. கடைசியில் சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துருங்க, கல்யாணம் பண்ணு, உனக்காக உன் பிள்ளைக்காக ஜெபிச்சது இந்த சபை, கண்ணீர் விட்டு அழுதுனது இந்த பெண்கள், இவங்களுக்கு தான் நீ முதலிடம் கொடுக்கணும். உன்னை கண்டுக்கிறாம உன் சொந்தக்காரங்க அவங்க சங்கடப்படுவாங்க, இவங்க சங்கடப்படுவாங்கன்னு சொல்லி தான் நீ காரியம் செய்கிற. உன் தாய் யார்? உன் சகோதரிய யார்? விசுவாசிகள் தானே. உனக்கு ஒன்னா அப்படியே துடிச்சு போய் நிக்கிறாங்களோ உன் பக்கத்துல, அவங்க தான் உனக்கு தாய் பிள்ளை. நீ கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்த்து இன்னைக்கு நீ வந்து நல்லா இருக்கும் போது உன்னோடு உறவாடி கொண்டிருக்காங்களே அவங்களா உன் தாய் பிள்ளை. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன் கூட இருந்தாங்களே அவங்க அல்லவா உன்னுடைய சொந்தக்காரங்க. அல்லேலூயா. என் தாய் யார், என் சகோதரர் யார் சொல்லிட்டு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாயும் சகோதரர். அப்ப ஆண்டவர் மரியாள சொன்ன விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? வேற தாயா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம், கோவச்சுக்கிட்டு பொய்யிருக்கும். மரியாள் போகல. இயேசுவை சிலுவையில் அறையும் போது கூட இருந்தாங்க இல்லையா? யோவான் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 19ஆம் அதிகாரத்தில் 26 வசனம் பாருங்க. 19:26. என்றார். கடைசி அப்ப சிலுவையில் அறையப்படும் போது கூட எங்க இருந்தா? கடைசி நேரம் வரைக்கும் எங்க இருந்தா? மரியாள் கூடயே இருந்தா. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் மரியாள் இயேசு விட்டு விலகவே இல்லை. இயேசு மேல கோபமோ, ஏன்னா அவர் சொன்னது அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள். சொன்ன அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். அதனை புரிந்து வைத்திருந்தாள். சில விஷயம் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். வயசு அவ்வளவு பெரிய வயசு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசுல எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். கடைசி வரைக்கும் மரியாள் இயேசு விட்டு விலகவே இல்லை.